அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அன்புலகின் ஆன்மாவே உன் அகமும் என பரதனை போற்றி புகழ்ந்த கோசலை தாய். பாடல் எண் 927. உன் முன்னோர் தாம் பெற்ற ஒப்பில்லா பெருமையெல்லாம் மென் மகன் உன் மன அழகின் மேன்மை காண அருகுவரின் நின்று வெல்ல இயலாத நேர்மை என்றே உருகிடுமே. அன்புலகின் ஆன்மா உன் அகமென்றே நிறுவிடுமே. இதுவே 927வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உன் முன்னோர் தாம் பெற்ற ஒப்பில்லா பெருமையெல்லாம் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அருமை மிகுந்த மகனே, உன்னுடைய முன்னோர்கள் பல்வேறு வகையிலே அவர்கள் ஒப்பில்லாத பெருமைகளை பெற்றவர்கள். அவ்வாறு ஒப்பில்லாத பெருமைகளை பெற்ற உன்னுடைய முன்னோர்களுடைய பெருமைகள் யாவும் கூட மென் மகன் உன் மன அழகின் மேன்மை காண அருகுவரின், மென்மை மிகுந்த உள்ளம் கொண்டவனாகிய உன்னுடைய உள்ளத்தின் அழகினை காண்பதற்காக உன்னுடைய உள்ளத்தின் அருகிலே வந்து சேர்ந்தால் நின்று வெல்ல இயலாத நேர்மை என்றே உருகிடுமே. உன்னுடைய நேர்மை மிகுந்த உள்ளத்தை கண்டு உன்னுடைய முன்னோர்களுடைய பெருமைகள் யாவும் உன்னுடைய உள்ளத்தின் நேர்மையை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது என்று கண்டறிந்து அந்த உள்ளத்தின் மேன்மையை கண்டு உள்ளம் உருகி போய்விடும். அது மட்டுமன்றி அன்புலகின் ஆன்மா உன் அகமென்றே நிறுவிடுமே. இந்த அன்புமிக்க உலகத்தின் ஆன்மாவாகவே உன்னுடைய அகம் என்கிற உள்ளம் திகழ்கிறது என்று உன்னுடைய முன்னோரின் பெருமைகள் யாவும் உன்னுடைய உள்ளத்தின் சிறப்பினை கண்டறிந்து அந்த சிறப்புமிக்க உன்னுடைய உள்ளமே அன்புலகத்தின் அகமாகவும் திகழ்கிறது என்பதை நிரூபணம் செய்து அதையே உலகம் அறிய பறைசாற்றிவிடும் என்றார். இதுவே 927வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 928வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.